Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தேனாம்பேட்டையில் தண்ணீர் பாடையில் விழுந்த 1.5 வயது குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிர் பிரிந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். இது குறித்த விவரங்களை வழங்க வினோத் இணைகிறார். வினோத், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். சென்னை தேனாம்பேட்டை ஜோகி நகர் தோட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம், சாந்தான லட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு 1.5 வயதில் தனுஷ் என்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது. இவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள். கடந்த 22ஆம் தேதி சாந்தன லட்சுமி பக்கத்து வீட்டில் வசிக்கும் உறவினர் அலமேலு என்பவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் அவரை உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக கடந்த 22ஆம் தேதி அவரது சித்தப்பா பரத் மற்றும் அவரது 1.5 வயது குழந்தையான தனுஷை தூக்கி சென்றிருக்கிறார். தொடர்ந்து பக்கத்து வீட்டு அலமேலையிடம் உடல்நிலை குறித்து சாந்தன லட்சுமி விசாரித்து வந்த நிலையில் அப்போது திடீரென்று குழந்தை என்பது காணாமல் போயிருக்கிறது. அதனை கண்ட சந்தான லட்சுமி அந்த குழந்தையை தேடி இருக்கிறார். அப்போது அந்த குழந்தை என்பது அலமேலு வீட்டின் குளியல் அறையில் இருக்கக்கூடிய 1.5 அடி வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீரில் குப்பரை கவிழ்ந்து விழுந்து கிடந்திருக்கிறது. இதனால் குழந்தையை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த குடும்பத்தினர் குழந்தையை அருகில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு கிளீம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல அப்போலோ மருத்துவமனையில் உள்நோயாளர்கள் பிரிவில் சேர்க்கப்பட்டு குழந்தைக்கு என்பது தொடர்ந்து சிகிச்சை என்பது ஒரு 4 நாட்களாக அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத்.